38வது நாள் தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 21வது அதிகாரம் முதல் 14 வசனங்கள் ஜெபிப்போம். தேவனாகிய ஆண்டவர் இன்னுமாக எங்களுடைய கைகளை பிடித்து இந்த லெந்து காலங்களில் எங்களை வழிநடத்தி இன்னுமாக இயேசுவை போல வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். சீமோன் பேதுரு சாதாரணமாகவே ஒரு அருமையான ஒரு தலைவன். அவன் இயேசுவை மறுதலித்தால் கூட அந்த தலைமைத்துவம் அவனோடு கூட இருந்தது. இயேசுவை மறுதலிச்ச பிறகு அந்த அந்த உணர்வு ரொம்ப அவனை கொள்ளுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். அவன் தான் சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன், பழைய இடத்துக்கு, பழைய வேலைக்கு, பழைய எங்களுடைய வீட்டுக்கு நான் போறேன். ஏன்? எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இயேசுவை காணும், வேற எங்க ஊழியத்துக்கு போறது இல்லை, எந்த மாதிரி ஊழியம் இல்லை, அப்புறம் என்ன செய்யறது? நமக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு, ஊழியத்துக்கு போவோம், என்ன மீன் பிடிக்க போறது, திரும்பி போயிடுவோம். பிரைஸ் காட். அதுதானே அவங்களுக்கு தெரிஞ்சது. வேற இயேசு கிறிஸ்து அவருடைய சந்திக்கிறதுக்கு முந்தி மீனவர்கள் தானே அவர்கள். இந்த மீனவ ஊழியம் பரம்பரையாக நடந்த ஒரு காரியம். ஒரு கூட்டம் மக்கள் அவரோடு கூட சேர்ந்து போறாங்க. அந்த நீங்க படிச்சு பார்க்கணும், எவ்வளவு சீக்கிரம் அவங்க போய் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அந்த பேரை நீங்க வாசிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். சீமோன் பேதுரு அங்க இருக்கிறாரு, தோமா அங்க இருக்கிறாரு, நத்தானியேல் அங்க இருக்கிறாரு. ஜெபதியோட பிள்ளைகள் யார் தெரியுமா? யோவான், யாக்கோபு. 2 பெயர் இடாத 2 சீஷர்கள். அப்படின்னா மொத்தம் 7 சீஷர்கள். அந்த 11 சீஷர்கள 7 பேரு பேதுருவை பின்தொடர்ந்து பழைய குருடி கதவை திரடி அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனா பெரிய ஒரு தோல்வி அவங்களுக்கு. இரவு முழுதும் மீன் பிடிக்க போயிருந்தாங்க, மீன் கிடைக்கல. காலையில இயேசு கிறிஸ்து கடற்கரைக்கு வராரு. நண்பர்களே, மீன் பிடிச்சிங்களா? இல்ல. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த படகும் ரொம்ப தூரம் இல்லை. இயேசு பேசுகிறதுக்கு கேட்டது, அவங்க பேசுறது இயேசுவுக்கு கேட்டது. வலைய வலதுபுறம், இந்த படகின் வலதுபுறம் நீங்க போடுங்க, கொஞ்சம் கிடைக்கும். போடுறாங்க. மீன் வந்தது. அந்த வலையில சிக்கப்பட்ட மீன் அந்த மீன் நிறைந்த வலைய அவங்க படகுக்குள் எடுத்து வைக்க முடியல. அவ்வளவு நிறைய ஒரு மீன்களை பிடித்தார்கள். யோவான் டக்குன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு, இது இயேசுன்ட்டு. எல்லாரும் விட இது இயேசு அங்க இருக்கிறார் அப்படின்ட்டு அவனுக்கு 2 சாய்ஸ் இருந்தது. ஒன்று, அவன் தான் இயேசுவை ரொம்ப நேசிச்சவன், இயேசுவோடு மார்பிள சாய்ந்து இருக்கிறவன். சீக்கிரமாக படகுகளை விட்டுட்டு இயேசு கிட்ட போயிட்டு அரவணைச்சிருக்கணும். ஆனா அவனுக்கு தெரியும், 2-3 நாளா புலம்பிக்கிட்டே இருக்கிறான் பேதுரு. சொதப்பிட்டேனே, என் ஃப்ரெண்டை சொதப்பிட்டேனே, காட்டி கொடுத்துட்டேனே, மறுதளிச்சிட்டேனே, என்ன செய்யறது, எப்படி இதை மாத்துறது, இந்த சூழ்நிலை எப்படி மாத்துறது? மன்னிப்பு கேட்கலாம், ஆனா இயேசு மறிச்சிட்டாரே, அதை அடக்கம் பண்ணியாச்சே, காரியெல்லாம் முடிஞ்சிருச்சே, என் வாழ்க்கை முழுதும் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புலையே, இப்படிப்பட்ட சரிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்க போறேன் அப்படின்ட்டு மனைவி கிட்ட இருந்திருப்பான். யோவான் பார்க்கிறாரு, அன்பு கிரியை செய்கின்றது. என்னை விட இவனுக்கு இயேசு தேவை. கிட்ட போயிட்டு சொல்றான் பீட்டர், ஜீசஸ் இயேசுன்னு அறிஞ்ச உடனே பேதுரு சட்டையை போட்டுட்டு பார்னுக்கு தண்ணியில விழுந்து நீண்டுகிட்டு ஓடிட்டான். இயேசுவோடு கூட மிகவும் தனிமையான ஒரு சூழ்நிலையில ஒரு சம்பாஷணை, ஒரு உறவு, ஒரு இழந்து போனதை திரும்பி எடுக்கும் ஒரு பக்குவ அனுபவம் வருகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்குது பாருங்க. அடுத்த சீஷர்கள்லாம் படகுல வராங்க. படகுல வந்த நேரத்துல, படகு விட்டு இறங்குற நேரத்துல அவங்க கண் ஒரு அன்பு நிறைந்த ஒரு அருமையான ஒரு காட்சியை காண்கிறார்கள். என்ன பார்க்கறாங்க?
கறி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கறி மேல மீன் வெந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் ரொட்டி அங்க இருக்கு. நம்ம நினைச்சுக்கலாம், இது இக்கான் பாக்கார் பிரேக்ஃபாஸ்டோ, இல்ல டூனா சாண்ட்விச்சோ, இல்ல ஃப்ரெஷ் வாட்டர் தலப்பியா ஃப்ரைடு வித் பிரெட், ஏதோ உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் இது எப்படி இருக்கோ அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். பிதாவனுடைய இருதயம் மகனிடத்துல கிரியை செய்கின்றது. ஒரு கொஞ்சம் கறியை எடுக்கிறாரு, அதை நெருப்பு ஊட்டுகிறார், மீன் கொஞ்சம் பிடிக்கிறாரு, அதை சமைக்கிறாரு. பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ரொட்டி வாங்கிட்டு வந்து ரெடியா வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, ஒரு இரவு முழுதும் தோல்வி கண்ட மனதை அறிந்தவர் இயேசு. அது மட்டுமல்ல, மிகுந்த ஒரு பெரிய ஒரு மீன் பிடிப்பை பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியும் எப்படி இருக்கும் அப்படின்றதை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. என்ன ஆனாலும் சரி, காலையில நல்ல மனசார சாப்பிட வேண்டிய ஒரு காலை உணவு இருந்ததுன்னா அது உற்சாகம், அது ரொம்ப வல்லமையான, ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவை ஆயத்தப்படுத்துகிறார். அவரு சொல்றாரு, வாங்க சாப்பிடுங்க, கம் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவை வந்து சாப்பிடுங்க. ஆசியா கண்டத்துல, இந்தியாவிலையும் ஆசியா கண்டத்துல சொல்லுவாங்களே, மலேசியாவில் என்ன இருந்தாலும் சாப்பிடுங்க. பிரைஸ் காட். ஐயா, இந்த வரவேற்பை, இந்த அழைப்பை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கூட நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். தலைக்கு மேல பிரச்சனை இருக்குதாயா, வாங்க முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் பேசிட்டு அப்புறம் ஜெபிப்போம். உன்னுடைய நண்பர்கள் இறந்து போயிட்டாங்க, இல்ல குடும்பத்துல ஒரு விருந்தாடி, குடும்பத்துல ஒரு சொந்தக்காரர் இறந்து போயிட்டாரு, இருக்கட்டையா, கவலை இருக்குதாயா, வாங்கப்பா கொஞ்சம் நம்ம சாப்பிட்டு கொண்டே கொஞ்சம் காரியத்தை பேசுவோம். வேலை பிரச்சனையா, கம் நசி கோரிங் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜெபத்துல இருப்போம். நீங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கீங்க தெரியுது, வாங்க நல்ல ஒரு ஹொக்கியன் மீ சாப்பிட்டுட்டு அப்புறம் அமர ஆண்டவரோடு கூட நம்ம காரியங்களை பேசுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கொடுக்க போகிற தண்ணீரை குடி, தாகம் உனக்கு தீரும். நீ ரொம்ப அழுத்தத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியும். பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறார், வந்து சாப்பிடுன்ட்டு. பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் மிகவும் அருமையான ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்குறார். பேதுரு நிச்சயமா மன்னிப்பு கேட்டிருப்பான். ஆனா இயேசுவோ அவனை குறித்த பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். அதை நாளைக்கு நம்ம பார்ப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்க மனசுல கூட யோவான் சுவிசேஷகனை போல தேவையுள்ளவர்கள் யார் என்று தேடி அவர்கள் இயேசு கிட்ட கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த அன்பு மற்றவர்களுக்கு என்னை விட இவர்களுக்கு இயேசு ரொம்ப தேவை அப்படின்ற ஒரு உணர்வு எங்களோடு கூட இருக்க கிருபை தாங்க. ஆச்சரியம் ஆண்டவர், பிதாவாகிய தேவன், உலகத்தை உண்டாக்குனவர், எங்களுக்கு காலை உணவை ஆயத்தப்படுத்துறீங்க. என்ன மனசு, என்ன அன்பு. உம்மை துதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.